வணக்கம் நேயர்களே, ராஜயோகம் டிவி நேயர்கள் எல்லாருக்கும் மிகப்பெரிய வணக்கம். நான் உங்க பிரீத்தி சுரேஷ். நம்ம ராஜயோகம் டிவியில் தினம் தினம் புது புது ஆன்மீக தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டு வரோம். அந்த வரிசையில் இன்னைக்கும் ஒரு தகவல் தெரிஞ்சுக்க போகிறோம். அந்த தகவல் சொல்கிறதுக்காக நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பரிச்சயமான, ரொம்ப பிடித்த ராஜயோகம் புகழ் டாக்டர் கே ராம் சார் அவர்கள் நமக்காக காத்துட்ருக்காரு. அவரை நிகழ்ச்சிக்குள்ளே வரவேற்றுலாம். வணக்கம் சார். வணக்கம். இன்றைக்கி ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின் கேட்க போகிறோம் சார். பொதுவாகவே நமக்கு உள்ளங்கை அரிக்கும் போது பார்த்திங்கன்னா சுற்றி இருக்காங்களா, உள்ளங்கை அரிக்குதா, அப்போ உனக்கு பணம் கொட்ட போகுது, கூரையை பிச்சுட்டு காசு வரப்போகுது அப்படிலாம் சொல்கிறாங்க. அது உண்மையா? உள்ளங்கை அரிச்சா காசு வருமா? அதாவது மருத்துவ ரீதியாக ஒரு மனுஷாளுக்கு உள்ளங்கை அரிச்சது அப்படின்னா அது தோல் நோய் அப்படின்னு பெயர் வச்சு சொல்லப்படுது. அதுவே சாஸ்திர ரீதியாக ஒருவருக்கு உள்ளங்கை அரிச்சது அப்படின்னா அவருக்கு ஏதாவது ஒரு வகையில் காசு பணம் வருது அப்படின்னு. இல்லாத காசு அப்படிங்கிறத விட நீங்கள் யாருக்காவது பணம் கொடுத்து அந்த பணம் ரொம்ப வருஷங்களாக வாராமல் இருந்து வாராத பணம் வந்து சேரக்கூடிய பாக்கியங்களை நிச்சயமாக கொடுக்கும் அப்படிங்கிறது சாஸ்திர ரீதி அப்படிங்கிறத விட அங்க லட்சண சாஸ்திர ரீதியான உண்மையாக நமக்கு சொல்லப்பட்டிருக்குது. எந்த மாதிரி பொதுவாகவே உள்ளங்கை அரிக்குது அப்படிங்கிறத விட உங்களுடைய ஆணாக இருந்தது அப்படின்னு வைங்களே, வலது உள்ளங்கை அரிச்சது அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வளம் அல்லது ஜெயம் அல்லது பணம் கிடைக்கக்கூடிய பாக்கியத்தை நிச்சயமாக கொடுக்குது. அதுவே ஒரு பெண்ணாக இருந்தாங்க அப்படின்னா அந்த பெண்ணுக்கு என்ன வயசாக இருந்தாலும் அந்த பெண்ணை பொறுத்தளவுக்கு இடது உள்ளங்கை லைட்டாக, அதாவது லேசாக அரிப்பெடுத்தது அப்படின்னா கண்டிப்பாக அந்த பெண்ணுக்கு பணம் கிடைக்கக்கூடிய, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஏதாவது ஒரு வகையில் செல்வாக்கு கிடைக்கக்கூடிய அல்லது ரொம்ப நாளாக கேட்டுக்கிட்டு இருக்கிற கம்மல், மூக்குத்தி அல்லது ஒட்டியானம் அல்லது வைர நெக்லஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வாங்கி கொடுக்கக்கூடிய அமைப்பு நிச்சயமாக கிடைக்கும் அப்படிங்கிறது உண்மையான விஷயமா வந்துட்டு இருக்குது. ஆக இந்த உள்ளங்கை அரிப்பு பொதுவாகவே உடம்பில் அரிப்பு வைங்களே 5 நிமிஷம் சொரியும் பொழுது ஒரு சுகமாக இருக்கும். அதுக்கப்புறம் அந்த அரிப்பு இருக்காது, அது புண்ணாக மாறிடும். உள்ளங்கையை பொறுத்தளவுக்கு லேசாகத்தான் அரிப்பு வரும். அது சொரிஞ்சாலும் அந்த அரிப்பு தீராது. அதே சமயம் பார்த்திங்கன்னா அது புண்ணாகவும் மாறாது. அந்த அளவுக்கு ஒரு அற்புதம் இந்த உள்ளங்கையில் இருக்குது அப்படிங்கிறத உண்மை. ஒரு மனுஷாளுக்கு இருக்கக்கூடிய விதியை கூட உள்ளங்கை பார்த்து சொல்லக்கூடிய ரேகை அமைப்பு இருந்துகிட்டு இருக்குது. அதே மாதிரி அந்த மனுஷாளுக்கு அடுத்து வரக்கூடிய காலங்கள் செல்வாக்கு மிக்க காலமாக அப்படிங்கிற விஷயத்தை அவருடைய உள்ளங்கையை பார்த்து தெரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கிறது உண்மை. உள்ளங்கையை பார்த்து சாஸ்திரம் படித்து ஒரு சில விஷயங்களை தெரிஞ்சுக்கிறேன் அப்படிங்கிறத விட உங்களுடைய உள்ளங்கையில் அரிப்பு ஏற்படும் பொழுதே உங்களுக்கு சிரிப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நடக்கும் அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் உறுதியாகவே நடக்கலாம். அல்லது சிறப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அம்சமாக நடக்கும் அப்படிங்கிற விஷயத்தை உறுதியாகவே நம்பலாம் அப்படிங்கிறது. உள்ளங்கை அரிச்சா நல்லது, ஆனால் உள்ளங்கை அரிச்சுக்கிட்டே இருந்துன்னு வைங்களே அது கெட்டது அப்படிங்கிற விஷயத்தையும் இந்த நேரத்தில் நம்ம கவனம் எடுக்க வேண்டிய அமைப்பில் இருந்துகிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறது தான் உண்மை. அதே மாதிரி இந்த அரிப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அவ்வப்பொழுது வரும். ஆண்டு முழுவதும் வரக்கூடிய அம்சம் இருக்காது. குறிப்பாக வளர்பிறை நாட்களில் அமாவாசை கழித்து அடுத்து பௌர்ணமி வரக்கூடிய வளர்பிறை திதிகளில் ஆண்களுக்கு உள்ளங்கை அரிச்சது அப்படின்னா கண்டிப்பாக நான் முன்னாடி சொன்ன மாதிரி வளம், பணம், ஜெயம் கிடைக்கும். அதுவே பெண்களாக இருந்தது அப்படின்னா வளர்பிறையாக இருந்தாலும் தேய்பிறையாக இருந்தாலும் அவர்களுக்கு வளம் அல்லது பணம் அல்லது செல்வாக்கு அல்லது மாமியார்கிட்ட கூட பார்த்திங்கன்னா ஒற்றுமை ஏற்படக்கூடியது, மாமியார் வாயில் பாராட்டப்படக்கூடியது, இந்த மாதிரியான நல்ல நிகழ்வுகள் எல்லாவற்றுக்கும் மேலாக விரும்பிய நகை கிடைக்கக்கூடிய, அதன் மூலமாக உங்களுடைய புன் நகை அதிகரிக்கக்கூடிய பாக்கியங்களை இந்த சாதாரண உள்ளங்கை அரிப்பு விஷயம் கொடுக்குது அப்படிங்கிறது உண்மையான விஷயமா இருந்துகிட்டு இருக்குது. சார், உள்ளங்கை அரிச்சா காசு வரும் அப்படின்ட்டீங்க. அதே மாதிரி உள்ளங்கால் அரிச்சா நம்ம டிராவல் பண்ணுவோம், நிறைய உலகம் சுற்றி பார்க்க போகிறோம்னு சொல்கிறாங்களா, அது உண்மைதானா? அதாவது ஒரு மனுஷாளுக்கு ஏதாவது ஒரு விஷயத்தில் முடிவெடுக்க முடியாமல், தீர்வு எடுக்க முடியாமல் குழப்பமாக இருந்துன்னு வைங்களே, அவர் நெத்தியை தட்டி யோசிக்கும் பொழுது ஒரு தீர்வு கிடைக்குது அப்படிங்கிறது உண்மை. அந்த மாதிரி நெத்தியை தட்டும் பொழுது புத்தி கிடைக்கும். நெத்தி அப்படிங்கிற விஷயத்தை தட்டி பார்க்கும் பொழுது புக்தி என்ற விஷயம் தென்படும் அப்படிங்கிறது உண்மை. அந்த வகையில் உள்ளங்கை அப்படிங்கிறது கை உள்ளங்கை, அதாவது உள்ளங்கை அரிச்சது அப்படின்னா இந்த மாதிரியான உண்மையான நன்மைகள் கிடைக்கிது அப்படிங்கிறது மென்மையான விஷயம். அதுவே உள்ளங்கால் அப்படிங்கிறது ஒரு மனுஷாளுக்கு புத்தி கிடைக்கிறதுக்காக நெத்தியை தொடுறோம். அதே மாதிரி ஒரு கை அரிப்பில் உள்ளங்கை அரிச்சது அப்படின்னா உன்னதமான நன்மைகள் கிடைக்குது. அதுக்காக உள்ளங்காலை போய் தொட்டோம் அப்படின்னா புத்தி கிடைக்கும் அப்படிங்கிறது ஒவ்வாமையான விஷயம். உள்ளங்கால் அரிச்சது அப்படின்னா உங்களுக்கு தேவையில்லாத அவமானம் வருது, தேவையில்லாத தோல் நோய்கள் வருது, அல்லது உங்களுடைய உடம்பில் ஏதாவது ஒரு வகையில் மருத்துவ சம்மந்தப்பட்ட ஒரு குறிப்பு, அதாவது மருத்துவ சம்மந்தப்பட்ட தொந்தரவு ஆரம்பிக்குது அப்படிங்கிறது. சாதாரணமாக கை நகம் இருக்கு இல்லையா, நகம் வெள்ளையாக இருக்கும். நகம் ஓரத்தில் இருக்கக்கூடிய அந்த முடிவு பார்த்திங்கன்னா, நகம் ஓரத்தில் இருக்கக்கூடிய அந்த வளைவு பார்த்திங்க அப்படின்னா கருப்பாக இருந்தது அப்படின்னா அந்த மனுஷாளுக்கு நீங்கள்
மருத்துவ டெஸ்ட் எடுக்காமையே அவருக்கு ஏதோ ஒரு நோய் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை மேலோட்டமாக பார்த்து சொல்ல முடியும் அப்படிங்கிறது உண்மை. அந்த வகையில் உள்ளங்கால் உங்களுக்கு அரைச்சது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக உங்களுடைய உடல் சம்மந்தப்பட்ட வகையில் அக்கறை எடுக்க வேண்டிய காலம் வந்துட்டு இருக்குது. உடலில் ஏதாவது ஒவ்வாமை இருக்கும், அல்லது தேவையில்லாத ஒவ்வாத நோய் நொடி ஆரம்பிக்குது, அல்லது நோய் நொடி ஆரம்பிப்பதற்கான ஒரு ஆரம்பம் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய அமைப்பு இருக்குது. அதனால் பொதுவாக அங்க சாஸ்திரப்படி, அங்க லட்சண சாஸ்திரப்படி உள்ளங்கை அரிச்சது அப்படின்னா உண்மையாலுமே நன்மை அப்படிங்கிறது மென்மையான விஷயம். உடம்புல எல்லா பக்கம் அரிச்சது அப்படின்னா நன்மை அப்படிங்கிறது உண்மை இல்லை, அது தேவையில்லாத தொந்தரவு அப்படிங்கிற விஷயத்தை நம்ம சொல்லிக்கணும். அதாவது எந்த இடம் பார்த்தாலும் அரிச்சுன்னு வைங்களே, சில பேர் நினைக்கலாம் உள்ளங்கை அரிச்சாலே நல்லது, எனக்கு எல்லா பக்கம் அரிப்பு வருது, நல்லது அப்படின்னு எடுத்துக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா அது யதார்த்தம் கிடையாது. அதனால் அரிப்பு அப்படிங்கிற விஷயத்துக்கு சிரிப்பு அல்லது சிறப்பு சேர்க்கக்கூடியது உள்ளங்கை அரிப்பு மட்டும்தான். உள்ளங்காலோ அல்லது முழங்காலோ முழங்கையோ இந்த மாதிரி நினச்ச நேரத்துலலாம் அரிப்படுத்துதுன்னு வைங்களே, நினச்ச இடத்துலலாம் அரிப்படுத்துது அப்படின்னா அது உங்களுக்கு ஆகாத காலம் அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். ஓகே சார். ஸோ உள்ளங்கை அரித்தலால் காசு வருமா அப்படிங்கிற கேள்விக்கு எக்ஸ்க்ளூசிவாக நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க. அதை தாண்டி உள்ளங்கால் அடித்தா உலகம் சுற்றிட்டு வருவோம் அப்படின்ற பேச்செல்லாம் கிடையாதாங்க, அப்படி ஒன்று இல்லவே இல்லைன்னு சார் சொல்லியிருக்காரு. ஓகே சார். ஸோ இன்னைக்கு எங்களோட கேள்விக்கு தெளிவான தகவல்கள் கொடுத்ததுக்கு நன்றி. நன்றி. என்ன நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சி உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறோம். ஸோ இந்த நிகழ்ச்சி பார்த்துட்டு இருக்க உங்களில் பல பேருக்கு உங்களோட சொந்த ஜாதகத்தை பார்க்கணுன்ற ஆசை இருக்கும். ஸோ நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் கீழே டிஸ்பிளேல வர நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்கள் சாரை நேரில் பார்க்கலாம். அந்த நம்பர் அப்பாயின்மெண்ட்டுக்கு மட்டும்தான், அதாவது முன்பதிவு செய்கிறதுக்கு மட்டும்தான் அந்த நம்பரை நீங்கள் பயன்படுத்த முடியும். அது மட்டும் இல்லைங்க, நம்ம ராஜயோகம் டிவியில் பார்த்தீங்கன்னா புத்தம் புது ஆன்மீக தகவல்கள், மாத பலன்கள், தின பலன்கள், பல விஷயங்கள் உடனுக்குடன் அப்டேட் பண்ணிகிட்டே இருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, ஒவ்வொரு நாளும் உங்களுக்கான அதிர்ஷ்ட எண், அதிர்ஷ்ட நிறம் என்ன, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் என்ன போன்ற விஷயங்கள் தாண்டி ஒவ்வொரு நாளும் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் என்ன போன்ற எல்லா தகவல்களும் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் ராஜயோகம் டிவியை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். திறமை இருந்தும் வறுமையில் வாடுகிறீர்களா? விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா? முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்கவில்லையா? களஸ்திரம் அமையாமல் கவலைப்படுகிறீர்களா? தாய்மையடையாமல் தவித்து நிற்கிறீர்களா? நவரத்தினம் போட்டும் நன்மைகள் கிடைக்கவில்லையா? பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லையா? எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்கவில்லையா? எண்கணிதத்தை நம்பி எழுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்கவில்லையா? வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணவில்லையா? ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணவில்லையா? திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது. ஆம், அண்ட நிழலுமில்லை, ஆதரிக்க யாரும் இல்லாதவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை. கிள்ளிக் கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம். திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கி பயனடைவீர். குலதெய்வ விருட்சம். குலதெய்வ விருட்சம், குடும்பமே சுபிட்சம்.